எனவேதான் அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் இதை ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் எத்தகைய மாதத்துக்கும் மகத்துவத்திற்கும் உரிய மாதம் என்றால் இந்த ரமலான் மாதத்திலேதான் அருளப்பெற்றன என்பதை எடுத்து பேசுகிறார். அல் குர்ஆன் அருளப்பெற்ற மாதம் என்றால் குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் கொள்கைகளிலே தராவீஹிலே ஹாஃபில்களால் இன்று அல் குர்ஆன் திலாவத்து பாராயணம் செய்யப்பட்டுக் கொண்டு தொழுகைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. குர்ஆனை ஓதுவதும் ஓத கேட்பதும் அதனுடைய இபாதத்துகளிலே ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திலாவத் அஃதல் இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன். மாதத்திலே இறை வணக்கங்களிலே அமல்களிலே வணக்கத்திலே சிறந்ததாக திலாவத் இருக்கிறது என்றார்கள் அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதுவது ஒரு அமல், ஓத கேட்பது ஒரு இபாதத், அதை சிந்திப்பது ஒரு அமல், அதன்படி செயல்படுவது ஒரு கடமை. இப்படியாக அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளைகளின் பிரகாரம் உலகத்திலே மனித வாழ்வையை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் தலையாய கடமையாகவும் தனிப்பெரும் பொறுப்பாகவும் அமைந்திருக்கின்றன. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றால் இதைவிட நமக்கு வேறு என்ன சான்றுகளை சமர்ப்பிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த குர்ஆன் இப்படியானது முதலில் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதுதான் குர்ஆன். அதே போன்று நோக்கு லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலே தக்வா நிலை நிறுத்தப்படுவதற்காக உங்களுக்கு நோக்கை நாம் பொருளாக்கினோம், கடமையாக்கினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நினைவை, அவனுடைய சிந்தனையை, அவனுடைய உயர்தரமான நோக்கை உலகத்திலே மனிதன் நிலைநாட்டுவதுதான் அவனுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. படைத்தவன் அல்லாஹ் சகலவற்றை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். வலக்கத் ഖலக்னல் இன்சான் வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. நாம் தான் மனிதனை படைத்தோம். நாம் தான் அந்த மனிதனுடைய உணர்வுகளிலே, உள்ளத்திலே, எண்ணத்திலே ஊசலாடக்கூடிய எண்ணத்தை நாம் அறிவோம். ஒரு மனிதனுடைய மனத்திரையிலே எந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கின்றன என்பதை இந்த உலகத்திலே எந்த ஊடகத்தினாலோ எந்த சோசியல் மீடியாக்களாலோ படம் பிடித்து விட முடியாது. அல்லாஹ் அவனே சொல்கிறான், நான் அந்த மனிதனுடைய இதய கமலத்திலே இருந்து வெளியாகக்கூடிய எண்ணத்தை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய எண்ணத்திலே சிறந்த எண்ணமாக நல் எண்ணத்தை அல்லாஹ் விரும்புகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை விரும்புகிறார்கள். அந்த உள்ளம் தான் இன்றைக்கு மனிதனை தவறின் பக்கம் ஈர்ப்பதற்கு அல்லாஹ் மனித பகைமைக்குரியமாக இருக்கிறது. உள்ளம் கட்டளை இடுமாக இருந்தால் உறுப்புகள் செயல்படுகின்றன. சுயமாக எந்த உறுப்புகளும் செயல்படுவதில்லை. அந்த உள்ளத்தின் பிரதிபலிப்பைத்தான் உறுப்புகள் வெளிக்கொள்கின்றன. எனவேதான் உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும் போதுதான் அந்த மனிதனிடத்திலே இருந்து உறுப்புகளினால் வெளியாகின்ற ஒவ்வொரு செயல்களும் சிறந்த செயல்களாக மாறுகின்றன. எனவேதான் உள்ள பரிசுத்தத்தை எங்களால் எங்களுக்கு ஏற்படுத்துவதிலே பாரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றன. உலக வாழ்விலே இன்று நாங்கள் நோக்கப்படுகின்ற கண்காணிக்கின்ற விடயங்களை விட அல்லாஹ் முதலிலே கண்காணிக்கின்றான் மனிதனுடைய உள்ளத்தை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வஅம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும். அல்லாஹ்
பார்ப்பதில்லை. நீங்கள் அழகாக இருக்கின்றீர்களா, அவலட்சணமாக இருக்கின்றீர்களா, பங்கரையாக இருக்கின்றீர்களா, பணத்தை தலையோடு இருக்கின்றீர்களா என்பதை பற்றி அல்லாஹ் ஒருபொழுது நோக்கம் விடுவதில்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், எதை நோக்க வருகிறான்? மனிதனுடைய அவமானங்களை அமல்களை எல்லாம் பார்க்கிறான். ஒரு மனிதன் எப்படி உலகத்திலே செயல்படுகின்றான், என்னுடைய கட்டளைகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறார், என்னுடைய கட்டளைக்கு எவ்வாறு கட்டுப்படுகிறார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோக்கமிடுகிறார். அதே போன்று நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ் நோக்கமிடுகிறார். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸ்னுல் அன்ன இபாதா, ஒரு மனிதனுடைய எண்ணம் அது ஒரு இபாதத். எப்படிப்பட்ட எண்ணம்? பிழையான எண்ணம் அல்ல, தவறான எண்ணம் அல்ல, பாவமான எண்ணம் அல்ல, நல்ல எண்ணம். ஒவ்வொரு முஸ்லீமை பற்றியும் எமது அபிப்பிராயத்திலே எமது உள்ளத்திலே நல்ல எண்ணம் பிறக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் இந்த உலகத்திலே நிம்மதியாக, சுபிட்சமாக, மன நிறைவாக, சந்தோஷமாக வாழக்கூடிய சூழல் உண்டாகும். எண்ணம் கெட்ட எண்ணமாக இருந்தால் அதனாலே விளையக்கூடிய விளைவுகள் பாரம்பரியமாக பயங்கரமானதாக மாறிவிடுகின்றன. இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சகாபாக்களிடத்திலேயும் இந்த குண பரிசுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆத்மீக ரீதியாக, ஆன்ம ரீதியாக இந்த பரிசுத்தத்தை கொண்டுதான் படைத்த நாயனை ஒவ்வொரு மனிதனும் நினைப்பதற்கு, அவரோடு தொடர்புவதற்கு சந்தர்ப்பமாக இவைகள் அமைந்திருக்கின்றன. இந்த சந்தையான இந்த ரமலான் எங்களோடு இன்று இரண்டரம் கலந்து பிணைந்து நாங்களும் நீங்களும் ஒருவர் ஒருவராக சகோதரத்தோடு வாழக்கூடிய அந்த சகோதர வாழ்க்கையை இந்த ரமலான் உள்ளத்திலே இன்று வளர்த்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சௌஜன்யம், சகோதரத்துவம், சமத்துவம், ஐக்கியம், ஒற்றுமைப்பாடு, ஒருமைப்பாடு போன்ற சாதனை மந்திரத்தை இந்த உள்ளத்திலே கட்டி வளர்ப்பதிலே, சமூக பொழிப்பை ஏற்படுத்துவதிலே நம்மளால் ஒரு பாரிய பங்களிப்பை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகளை எவ்வாறு பேணி நடத்த வேண்டும் என்பதற்கு சான்றாக எங்களுக்கு இந்த ரமலான் ஒரு பயிற்சி தந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களை மதித்து நடத்த வேண்டும், பெரியோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், மற்றவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியோர்கள் சிறியவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்ற சீரிய நேரிய பண்புகளை, ஒழுக்க விழுமியங்களை இந்த ரமலான் எங்களோடு வாழ்விலே இன்று வரைக்கும் அந்த பயிற்சிகளை தந்து கொண்டே இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லம் இரகம் சகீரனா வலம் வக்கில் கபீரனா வலைஸ மின்னா என்ற இந்த விடயத்தை சொன்னார்கள். பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்களும், சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவர்களும் வலைஸ மின்னா, என்னுடைய உம்மத்திலே அங்கத்துவம் பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த அருகதை கிடையாது என்று சொல்லவாரோ அனைவரும் செல்லவர்கள். கற்றோர்கள், மற்றவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள், இவர்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டிய காலத்தின் தேவை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இதே போன்று நாங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், மற்றவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை அன்பு காட்டி அவர்கள் மீது எங்களுடைய அன்பை குடும்பத்தை வெளிப்பட வேண்டும். அருமையாளர்களே, இந்த சிறப்பான இந்த இத்தாருடைய நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகின்ற அனைவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கும் விமோசனத்திற்குமாக, இந்த பிரதேசத்தினுடைய எழுச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமாக பல்வேறு வழிகளிலே சிறந்த அரும்படி சேவைகளை ஆற்றி இன்று மறைந்த மருவும்
பயோன் முஸ்தபா அவர்களுக்காக இன்றைய ஞாபகார்த்த நிகழ்வு இந்த இஃப்தார் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்திக்காக அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு துஆ பிரார்த்தனை இன்ஷா அல்லாஹ் இப்போது சுருக்கமாக செய்யப்பட்டு அதன் பின்னாலே சில அதிதிகளுடைய உரைகளும் இடம்பெற இருப்பதற்காக அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ومسه مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس. اللهم ابدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه واهلا خيرا من اهله وجيران خيرا من جيرانه واولادا خيرا من اولاده وجعله الجنه وغيره من عذاب القبر. اللهم اجعل قبره دولة بهذا الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே, ஒரு புனிதமான ரமலான் மாதத்தை 10 நோன்பை நோற்றவர்களாக உன்னிடத்திலே திருக்கரங்கள் ஏற்றியவர்களாக துஆவை உயர்த்துகிறோம். யா அல்லாஹ், எங்களை விட்டு மறைந்த எங்களுடைய அன்பான சகோதரர் பயோன் முஸ்தபா அவர்கள் நிரந்தரமான பக்காவுடைய வாழ்வோடு இன்று இணைந்து விட்டார். யா அல்லாஹ், அவருடைய சகலவிதமான குறை குற்றங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே பலர்களுக்கு நீ மகுபரத்துடைய பட்டியலை அவர்களுக்காக நிகழ்கிறாய். சிலர்களுடைய பதவிகளை அந்தஸ்துகளை உயர்த்துகிறாய். பலர்களை உன்னுடைய அன்புக்கு நேசத்திற்கு உரியவர்களாக பொருந்திக் கொள்கிறாய். சிலர்களுக்கு நரக விடுதலையை நல்குகிறாய். பலர்களை ஜன்னத்துக்கு சொந்தக்காரர் என்று அவர்களுக்கு முத்திரை குத்துகிறாய். இப்படியான உயர்ந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அன்னாரையும் யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய கபரை சொர்க்கத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலையாக அந்த கபரை நீ பரிமளிக்க செய்வாயாக. அவர் மாத்திரமல்ல, அவருடைய துணைவியாரும் இணைந்தவர்களாக அந்த சுவனத்தினுடைய பேரின்பமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு அருள் பாலிப்பாயாக. அவருக்காக நாம் இந்த இடத்திலே துஆ செய்கிறோம். இந்த இஃப்தாருடைய நிகழ்வினுடைய பிரதிபலனாக கிடைக்கக்கூடிய பல பலன்களும் அவருடைய நிரந்தரமான மறுமை வாழ்வுக்கு ஒரு உயர்ந்த சேமிப்பாக இதை சமர்ப்பித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை தந்தருள்வாயாக. உன்னுடைய மகுபரத்தை தந்து யா அல்லாஹ், எங்களையும் சாலிகானவர்களாக நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு வல்லவனே எங்கள் எல்லோருக்கும் நல்ல செய்வாயாக. இந்த மூன்று பொருளையும் இந்த இஃப்தாரையும் இதில் கலந்து கொண்ட மக்களையும் நீ குறைந்து கபூல் செய்வாயாக. எங்களுடைய துஆவை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வஸல்லல்லாஹு بالعزة عما يصفون وسلام على المرسلين. இந்த நிகழ்வுக்கு
அவர்களுடைய அந்த புதல்வர் அவர்களுக்கு நினைவு தினம் வழங்கி கௌரவிக்கின்ற அதே போல லீடர் அஷ்ரப் வித்யாலயம் அதே போல இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் இந்த மண்ணினுடைய மகன் முஸ்தபா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இடம்பெற்ற இஃப்தார் சிறப்பு நிகழ்ச்சியை கலந்து சாதித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அவர்களை பாடசாலையினுடைய அதிபர்கள் இணைந்து இந்த நினைவு திட்டத்தை இப்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நன்கு அறிந்த இந்த தேசம் அறிந்த தேசத்திற்கு அப்பால் செய்யப்பட்ட அவர்களுடைய முதல்வர் தந்தை விட்டு சென்ற அந்த பணியினை இந்த மாநிலத்திலே உணர்ந்து சென்ற கல்விக்குரிய அவர்களுக்கு முன்னாடி அதே போல நினைவு சென்ற வழங்கி கௌரவிக்கின்ற சிறப்பு அரசியல்வாதிகள் அனைவரும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் விஞ்ஞான நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அரசியல்வாதிகள் கவிஞர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் இணையான நன்றிகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில்
அல்மாஷ் முஸ்தபா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக சாய்ந்தமதி கரணியம் மண்டலத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இடம்பெறுகின்ற இஃப்தார் சிறப்பு நிகழ்ச்சியை இந்த பிராந்தியத்தினுடைய அரசியல் தலைவர்கள், கல்வியலாளர்கள், புத்திஜீவிகள் என்று பலரும் சங்கமித்திருக்கின்ற இந்த வழக்கான பதிவுகளும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அல்மாஷ் முஸ்தபா அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் அவர்களை முஸ்தபா அவர்களை பற்றிய நினைவுகளை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக வீரம் தொலைக்காட்சி, நாகசபா போன்ற தொலைக்காட்சிகளிலே நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. இந்த பிராந்தியத்தினுடைய அரசியல் தலைமகனாக அபிவிருத்தியிலும் அரசியல் வழிகாட்டலிலும் ஆரோக்கியமான தளத்தை படித்துவிட்டு சென்றிருக்கின்ற முன்னாள் உயர்கல்வி மத்திய அமைச்சர் முஸ்தபா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இடம்பெறுகின்ற இந்த இஃப்தார் சிறப்பு நிகழ்விலே தன்னுடைய அந்த பசுமையான நினைவலைகளை ஒரு சில நிமிடம் பதிவு செய்து கொள்வதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தேசிய தலைவர் அல்மாஷ் ஹக்கீம் அவர்களை அன்போடு வழங்கி அழைக்கின்றோம். Afkari. Mic. முஸ்தபா அவருடைய முதல்வர் முஸ்தபா உட்பட ஏனைய அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்வாக்கோடு இருந்த ஒரு குடும்பத்தில் அதே நேரம் இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நினைவுக்கு விட்டு அகலாத சென்ற மருமகன் MC அஹ்மத் அவர்களுடைய மருமகனாக அன்னாரை மறைந்த தலைவர் மருமகன் அமைச்சர் அஷ்ரப் அவர்களுடைய இல்லத்திலே எமது கட்சியில் அறிமுகப்படுத்தினார். அன்றிலிருந்து அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு அவ்வப்போது நாங்கள் தவிர்க்க முடியாத சில காரணமாக வெவ்வேறு அரசியல் முகாம்களில் அரசியல் செய்தாலும்
ஒரு கனவானாக தன்னுடைய அரசியல் பாரம்பரியத்தில் நல்ல தடயங்களை விட்டு சென்ற ஒருவராக நான் அவரை எப்பொழுதும் அடையாளப்படுத்துவது. எமது கட்சியின் ஒரு தேசிய அமைப்பாளராக அவர் நியமனம் பெற்ற போது இந்த கட்சியை நாடு முழுவதிலும் அதனுடைய அமைப்பு வேலைகளை மிக கச்சிதமாக திட்டமிட்டு செய்கின்ற பணி என்னுடைய தலைவருக்கு பக்கபலமாக பணியாற்றி சிறிது காலம் எங்களோடு ஒன்றித்து பயணித்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவ்வேறு முகாம்களை அவர் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட எதுவுமே இந்த கல்முனை தொகுதியுடைய முன்னேற்றத்திலும் குறிப்பாக கல்முனை நகர அபிவிருத்தியிலும் அவர் காட்டிய கரிசனை வேறு எந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லாத ஒரு கரிசனையாக இருந்தது என்ற அளவுக்கு சொல்லுகின்ற அளவிலே அவர் ஈடுபாட்டோடு என்ன கூட்டங்கள் எந்த மட்டத்தில் நடந்தாலும் கல்முனை நகரை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதிலே தனக்கு தனியாக திட்டமிட்டு அதற்கென்று பல விஷயங்களை விவரமாக வந்து எடுத்து பேசி அவற்றை சாதிப்பதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபாட்டுடன் இருந்தார் என்று நான் என்றுமே சாட்சி பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அதே நேரம் அவருடைய அரசியலிலே நிறைய சோதனைகளை எதிர்கொண்ட போதும் இறைவனிடத்தில் அவர் சம்பந்தமான விஷயங்களை பாரப்படுத்தியவராக, குறிப்பாக அவருடைய அந்திம காலத்திலே பாராளுமன்றத்துக்கு வந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் வளமையாக அணிகின்ற உடைக்கு மாற்றமாக ஒரு ஜுப்பா அணிந்து கொண்டு முதல் முறையாக ஜுப்பா அணிந்து கொண்டு பாராளுமன்றம் வருகிற ஒரு தனித்துவமான நடைமுறையையும் அவருடைய அந்திம காலங்களிலே கடைபிடித்து வந்தார் என்பது அவருக்கு இருந்த ஒரு தனிச்சிறப்பு மாத்திரமல்ல, அவருடைய ஆன்மீகம் என்பது அவருடைய அந்திம காலங்களிலே மிக ஈடுபாடுடைய ஒருவராக, அவருடைய தொழில் முயற்சிகளில் கூட சிகரம் தொட்ட ஒருவராக பல துறைகளிலே தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியவராக, ஆரம்பத்திலே மயோன் இன்ஸ்டிடியூட் என்று கணனி கற்கை துறையை இந்த பிரதேசத்திலே அறிமுகப்படுத்திய ஒருவராகவும் அவரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். தொழில் முயற்சிகளில் தொழில் வாய்ப்புகளில் இந்த பிரதேச மக்களுக்கு பாரிய ஒரு பங்களிப்பை செய்த ஒருவராக தொடர்ந்தும் இந்த மண்ணிலே தன்னுடைய மாமனாரின் அதே சேவையை தொடர்ந்து செய்வதற்காக அவருக்கு இருந்த வாய்ப்பை இறைவன் அவருடைய ஆயுளை குறைத்துவிட்ட போதிலும் அவருடைய பெயர் மக்கள் மத்தியில் நீண்டு நிலைக்கின்ற அடிப்படையிலே அவருடைய சேவைகள் எல்லோராலும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தில் அவருடைய மகனார் ஸ்ரீ அவர்களும் அரசியலில் தொடர்ந்து கால் பதித்து முன்னேற வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை அவருக்கு நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மர்ஹூம் மயூன் முஸ்தபா அவர்களுக்கு அவர் குர்ஆனிலே சொல்வதைப் போல பதஹுதூபி பாதி பதஹுதி ஜன்னதி என்று சுவனபதிக்கு அழைக்கின்ற பாக்கியம் பெற்றவராக அவர் மாறட்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஒரு சில வார்த்தைகளை
பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். தேசிய தலைவர் இந்த நிகழ்விலை கலந்து கொண்ட அனைவருக்குமான நன்றி உரையை மற்றும் மயம் முதல்வர் மயம் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய சேர்மன், அதே போல கல்விக்கும் சமூக சபைக்கும் என்று பல்வேறு சபைகளை இந்த ஆங்கில மக்களுக்கு வழங்கி வருகின்ற முஸ்தபா அவர்களை நன்மை குறைக்கப்படுவதற்காக இந்த சட்டத்திலே அழைக்கிறோம். சாயங்காலத்திலே மனிதன் மண்டலத்திலே இடம்பெறுகின்ற இந்த இஃப்தார் சிறப்பு நிகழ்வின் இறுதியாக நன்றி உரை நன்றி உரையை வழங்குவதற்கு அல்ஹாஜ் மற்றும் மயம் முஸ்தபா அவர்கள் இருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கான இருக்கின்ற கிறிஸ்டி முஸ்தபா அவர்கள் இப்போது நன்றி உரை சகோதரன் அமீர் முஸ்தபா அவர்களை நிர்ணயித்து காங்கிரஸ் டிமெல்லியன் மண்டலத்திற்கு வருகை தந்திருக்கும் கிழக்கு காங்கிரஸ் தலைவர் கல்முனை முன்னாள் பிரதி சகோதரன் அஹமத் மன்சூர் இந்த ஊர் தவிசாளர் அதே போன்று சகோதரர் அஞ்சில் முன்னாள் மாநகரை உறுப்பினர் சகோதரர் ஜவாஹர், அதே போன்று எனது உறவினர்கள், தந்தை, நண்பர்கள், ஆலோசகர்கள், இந்த பிராந்தியத்தின் முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து எனது தந்தையின் ஞாபகார்த்தமாக நடாத்திய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து எங்களை கௌரவித்ததற்கு நன்றியை செலுத்தும் வாய்ப்பை இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தலைவர் எனது தந்தையின் வழிகாட்டலில் எதிர்காலத்திலும் இந்த பிராந்தியத்திற்கு நான் எனது சேவைகளை செய்து தருவேன் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிகழ்விலே நன்றி உரையை வழங்கிய மயம் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய கல்விக்கும் சமூக சேவைக்கும் இயல்புகளாக இந்த அல்ஹாஜ் மற்றும் மயம் அவர்களுடைய முதல்வர் கிறிஸ்டி முஸ்தபா அவர்களுக்கு இணையான நன்றிகளை அனைவரும் எழுந்து اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.